சில வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. என்னன்னாக்கா, நம்ம பல இடங்களில் நம்ம கேட்டிருப்போம். சிலரை திட்டுறது, நீ நல்லா இருக்க மாட்டா, நாசமாக போவா, மண்ணா போவா, விளங்க மாட்டா, இப்படியெல்லாம் பலரை திட்டுறதை நம்ம கேட்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக சில பெற்றோர்கள் குழந்தையை திட்டுறதும் கேட்டிருப்போம். இப்போல்லாம் கேட்க முடியாது, முன்னாள் காலங்களெல்லாம் நம்ம பல இடங்களையும் கேட்டிருப்போம் பெற்றோர்கள் குழந்தையை திட்டுறதும். வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. அதுக்கான ஒரு 1-2 எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். உங்களை என்ன வாக்கணும் உங்க அம்மா காசு? டாக்டர் அவங்க வீட்டுல கரண்ட் கிடையாது. வீட்டுல இல்ல சார். மயன் பேர் என்ன? டாக்டர் நந்தகுமார். கல்லுடைக்கும் வேலை, அந்த சித்தால் வேலை செய்கிற அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, உங்கள் பையனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நீயா நானா நிகழ்ச்சியில் அந்த அம்மா சொல்கிறாங்க டாக்டர் நந்தகுமார்னு சொல்லிட்டு. அந்த பையன் அப்போ +2 தான் படிச்சிருக்கிறான். அகரம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கிறாங்க டாக்டர் படிக்கிறதுக்கு. இருந்தாலும் அவங்க அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வலிமையும், அவங்க மனசில் இருக்கிற அந்த நம்பிக்கையும், அவங்களோட அந்த கனவுடைய ஆழம் தான் அந்த பையனை 5வது ஆண்டு அவர் டாக்டராக வெளியே வராரு. 2வதாக சர் தாமஸ் எடிசன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. நீங்கள் ஒரு 100 முறையாவது ஒருவேளை இந்த ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. 101வது முறையாவது நம்ம வீடியோலேருந்து நீங்கள் இந்த ஸ்டோரி கேட்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். எப்படின்னாக்கா, எடிசன் அவர்களுக்கு ஒரு நாள் ஸ்கூலில் இருந்து ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க தலைமை ஆசிரியர், இது அம்மாட்ட கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு. அம்மாட்ட கொண்டு எடிசன் கொடுக்குறாரு. அம்மா அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க கண்களில் கண்ணீர் முட்டுது. அவள் எடிசன் கேட்குறாரு, என்னம்மா எழுதிருக்க லெட்டர்லன்னு சொல்லிட்டு. அவங்க முகபாவனை மாற்றிட்டு ஒரு மகிழ்ச்சியானது மாதிரி முகத்தை வச்சுட்டு எடிசன்ட்ட சொல்கிறாங்க, நீ மிகப்பெரிய அறிவாளியாம், உனக்கு எல்லாமே தெரியுது, உனக்கு படித்து தர அவ்வளோ ஆள் அந்த ஸ்கூலில் இல்லை, டீச்சர்ஸ் இல்லை, உன்னோட முன்னால் அந்த ஸ்கூல் ரொம்ப சிறியது, அதனால் நீ பள்ளிக்கு போக வேண்டாம் என்ன சொல்லிட்டு எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எடிசன் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பல, வீட்டில் வச்சுட்டு அந்த அம்மாயே எடிசனுக்கு படித்து கொடுக்குறாங்க. அவர் வீட்டில் இருந்துகிட்டே படிக்கிறார். அவர் கல்லூரிக்கு எதுவுமே போனது கிடையாது. கொஞ்ச நாளில் அம்மாவும் இறந்துடுறாங்க. அப்புறமா அவர் ஒரு நாள் அவருடைய சோதனை கூட்டத்தில் பார்க்கும்போது, சுத்தம் செய்யும்போது ஒரு லெட்டர் கிடைக்குது. அதை எடுத்து அவர் படிக்கும்போது அதில் எழுதியிருக்குது, உங்களது இந்த மூளை வளர்ச்சி குண்டிய மகனை நாளையிலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, இவனால் எங்கள் பாக்கி உள்ள பிள்ளைகளும் கெட்டுருமோன்னு எங்களுக்கு அச்சமாக இருக்குது, ஆகையால் இவனுக்கு நீங்கள் நாளைக்கு ஸ்கூலுக்கே அனுப்பாண்டா இவனை என்ன சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்குது. அப்போ தான் எடிசனுக்கு தெரியுது, இந்த லெட்டர் தான் அன்றைக்கி அந்த ஹெட்மிஸ்டர் தந்து விட்ட லெட்டர், நம்ம அம்மாட்ட சொன்ன கொண்டு கொடுத்த லெட்டர்னு சொல்லிட்டு. அப்போ தான் எடிசனுக்கு தெரிஞ்சு அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த எடிசன் தான் நம்ம இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஒளியை இன்னைக்கு பார்க்குறேன்னா அதுக்கு காரணமாக இருந்தவர் மட்டுமல்லாமல் 1093 அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அவர் பேட்டன் வாங்கியிருந்தார். ஸோ அந்த எடிசனோட அம்மாவுடைய அந்த வாயில் வந்த அந்த வார்த்தையோட வலிமையும், அவங்க அந்த கனவோட அந்த ஆழம் தான் எடிசனை அந்த நிலையில் கொண்டு அன்னைக்கு நிறுத்திச்சுது. அதனால் நம்ம எப்போவுமே சரி, நம்ம பிள்ளைகள்ட்டையும் சரி, நம்ம எல்லாத்தையுமே சரி, நம்ம ரொம்ப நல்ல வார்த்தைகளால் பேசணும். வார்த்தைகளுக்கும் வலிமை உண்டுங்கிறத நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுருக்கணும். தேங்க்யூ.